மேட்ரிக்ஸோட பேட்மேன் 2 அந்த மூவி கூடிய சீக்கிரத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம ராபர்ட் பேட்டிசன் கூட டியூன் 3 அண்டு பேட்மேன் 2 இந்த 2 படத்துலையும் பேக் டு பேக் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. பட் ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு மேட்ரிக்ஸே அஃபிஷியலாக பேட்மேன் 2க்கு நான் ஸ்கிரிப்ட் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா பேட்மேன் 2 எப்படா எடுப்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீக்கிரம் எடுத்து தொலைங்கடா, எத்தனை வருஷம்டா வெயிட் பண்ணுறது. 2021 வந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் ஸ்கிரிப்ட் எழுதுறேன், அது எழுதுறேன், இது எழுதுறேன்னு போட்டு மல்லு கட்டி இப்போ தான் ஒரு வழியாக ஸ்கிரிப்டே முடிச்சிருக்காங்க. இப்படி சீக்கிரத்தில் ஷூட்டிங் ஆரம்பித்தா 2027 தான் படமும் வரப்போகுது. ஸோ இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் சீக்கிரமாக ஷூட்டிங் ஆரம்பித்தா அந்த படம் எதை பற்றி போக போகுது, எந்த கதையை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுபோக இன்னும் சில ரூமர்ஸ் ஜேம்ஸ் கன் யூனிவர்சிட்டி தான் இவரும் வரப்போறாரு வேறு ஒரு ரூமரை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மையாக இல்லையாங்கிறது ஷூட்டிங் ஆரம்பித்தாலும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜேம்ஸ் கன் யூனிவர்சிட்டியில் போகிறக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் படம் ஷூட்டிங் ஆரம்பித்தாலும் அது எதை நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா அதில் யார் வில்லன் வராங்க, எப்படி வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த படத்தை பற்றிய ஹைப்புக்காக ரெடி ஆகலாம். ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான ஷூட்டிங் ஒர்க் ஆரம்பிக்கணும் நான் நினச்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கணுமா வேணாமா, இந்த படம் எப்போ வரணும் அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.